எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 நாட்டுக்கு போகிறோம். அது என்னது 5 நாடு? ஆமாங்க, ஒரு 5 நாட்டுக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் என்ன நிலவரங்கள்லாம், எவ்வளவு காசு இருந்தால் அங்கே வாழலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இங்கேருந்து நம்ம துபாய்க்கு போகிறோம். துபாயில் வந்துட்டு ஒரு சாக்லேட் வாங்க போகிறோம்னா இந்தியனோட மணி வந்துட்டு 22 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே வந்து ஒரு சாக்லேட்டு வந்து வாங்க முடியும். அப்போது துபாய் மணியோட வேல்யூ பார்த்தோம்னா ரூபாங்கிறது 22 ரூபா நம்ம இந்தியன் மணிக்கு. இதுவே ஸ்ரீலங்காவுக்கு நம்ம போனோம்னா 100 ரூபாய் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா ஸ்ரீலங்காவுக்கு அங்கே வந்து பர்ச்சேஸ்ன்னு பண்ண போனோம்னா 200 ரூபாய்க்கு பொருளை வந்துட்டு நம்ம வந்து தாராளமாக வாங்கலாம். இப்போ நம்ம யூரோப் கண்ட்ரிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பணத்துக்கு பேர் ஈரோ. இந்தியாவிலிருந்து 92 ரூபா எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு யூரோக்கு உண்டான பொருளை வந்து வாங்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோம்னா குவைத்தில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு தினார்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் வந்துட்டு 274 ரூபா எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு தினாருக்கு உண்டான பொருள் மட்டும் வாங்க முடியும். இதையெல்லாம் பார்த்த உடனே நம்ம வந்து ஃப்ரான்ஸுக்கு போகலாம், துபாய் போகலாம், குவைத்துக்கு போகலாம், இப்படியெல்லாம் நம்ம மனசு சொல்லுமில்ல. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.